அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாரோட ஃபேவரட் சிக்கன் கட்லெட் பர்ஃபெக்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 300 கிராம் அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். அதை வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துட்டு அது கூடவே 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதில் என்னென்ன மசாலா எவ்வளோ சேர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேப்ஷனில் கொடுத்துறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 3-4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போதுக்கு தேவையானதெல்லாம் கட் பண்ணிக்க போகிறோம். ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை, 5-6 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ குக்கரில் ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு தனியாக எடுத்துகிட்டு அதோட ஸ்கின்னெல்லாம் எடுத்துகிட்டு மசிச்சு வச்சுக்கலாம். சிக்கனில் கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு, அதை ட்ரை ஆகிற அளவு கொதிக்க விட்டுட்டு அந்த உருளைக்கிழங்குல அதை சேர்த்துட்டு சிக்கனை நல்லா ஷ்ரெட் பண்ணி வச்சுக்கணும். கொஞ்சமாக எண்ணெயில் சோம்பு சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு கடைசியாக வெங்காயம் போட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன், உருளைக்கிழங்கு, மல்லி இலை இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறக்க போகையில் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிடணும். இப்போ வந்துட்டு இதை கட்லெட் மாதிரி பிடிச்சிக்கலாம். ஒரு பவுலில் வந்துட்டு 2 முட்டையில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து பீட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னொரு பக்கம் பிரெட் க்ரம்ஸ் வச்சுருக்கேன். பிரெட் க்ரம்ஸ் வந்துட்டு கடையில் வாங்கினது தான். இதுதான் நமக்கு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வருது. ஸோ எப்பவும் போல் எக் வாஷ் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு பொரிச்சு எடுத்தீங்க அப்படின்னா வெளியில் நல்லா கிறிஸ்பியாக உள்ள நல்லா அந்த சிக்கன் சங்க்ஸோட ரொம்ப சூப்பர் அண்ட் பர்ஃபெக்டான சிக்கன் கட்லெட் ரெடி. கண்டிப்பாக இந்த மெத்தடில் வந்துட்டு சிக்கன் கட்லெட் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் செய்கிற சிக்கன் கட்லெட்லேயே இதுதான் ரொம்ப பர்ஃபெக்டாக சூப்பராக வரும். மஸ்ட்டு ட்ரைட் ரெசிபி. இந்த இஃப்தாருக்கு, பிள்ளைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.